பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவருக்குள்ள சந்தோஷமா இருக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்துவ மேல ரொம்ப அன்பும் கரிசனையும் உள்ள ஒரு தேவன். அதனால்தான் உங்களோட ஆண்டவர் பேசுகிறார், உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறார், உங்களை உற்சாகப்படுத்துகிறார். உற்சாகமா இருங்க. ஒவ்வொரு நாளும் நமக்கு ஆசீர்வாதமான நாள் தான். இன்னைக்கு கூட ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க போறாருல. இன்னைக்கு என்ன பிரச்சனை, என்ன போராட்டம், என்ன தேவை, கலங்கிட்டு இருக்கிறீங்களா? அதெல்லாம் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். இதுவரைக்கும் நடத்தலையா? ஆண்டவர் உங்க மேல வச்சிருக்கிற அக்கறையினால என்ன மாதிரி ஆசீர்வாதம் தர்றாரு தெரியுமா? ரோமர் 10:12 எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்மனராயிருக்கிறார். அவர் ஐஸ்வர்ய சம்மனர், ஐஸ்வர்யமுள்ள ஒரு பெரிய தேவன். அவர் உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருடைய தேவைகளை சந்திக்க அவர் போதுமானவர். அவ்வளவு பிரம்மாண்டமான தேவன். அவருடைய ஐஸ்வர்யம் அவ்வளவு பெரியது. அவ்வளவு பெரிய ஐஸ்வர்யம் உள்ள தேவன் சொல்லுகிறார், உன் தேவை என்ன? உனக்கு என்ன வேணும்? உன் பிரச்சனை என்ன? உனக்கு என்ன தேவை இருக்கு? பிள்ளைகளை படிக்க வைக்கணுமா? வீடு கட்டணுமா? பிசினஸ் செய்யணுமா? உன்னுடைய அனுதின தேவை என்ன? அவர் ஐஸ்வர்ய சம்மன்னர். நீங்க அவரை தொழுது கொண்டா அவர் உங்களுக்கு ஐஸ்வர்ய சம்மன்னராக இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராம். அப்போ அவர் எல்லாருக்கும் கர்த்தர். அவர் ஒரு குறிப்பிட்ட மனிதர்களுக்கு மாத்திரல்ல. அவர் மதத்துக்குள்ள இயேசுவை அடக்கவே முடியாது. அவர் கிறிஸ்துவ மதத்துக்குரியவர் அப்படி கிடையாது. இயேசு எல்லாருக்கும் கர்த்தர், ஆண்டவர் என்று வசனம் சொல்லுகிறார். முழு உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரை சிருஷ்டித்த தேவன், அத்தனை பேருக்கும் அவர் ஆண்டவர். அத்தனை பேருக்காக சிலுவையில ரத்தம் சிந்தி மறித்தவர். அதனால உலகத்தில் எந்த மூலையிலிருந்து யார் கூப்பிட்டாலும் உதவி செய்கிற தேவன். அவர்கிட்ட இருக்கிற ஐஸ்வர்யம் இருக்கிற உடைய அத்தனை தேவைகளை சந்திக்க போதுமானது. அப்படிப்பட்ட ஒரு தேவன். அவரை தொழுது கொள்ளுகிறவர்களுக்கு, அவரை ஸ்தோத்திரம் பண்ணி துதித்து அவருக்கு நன்றி சொல்லி அவரை வாழ்த்தி புகழ்ந்து தொழுது கொள்ளும் போது உங்களுடைய எல்லா தேவைகளும் சந்திக்கப்படும், குறைவுகள் நிறைவாக்கப்படும். அவருடைய ஐஸ்வர்யத்திலிருந்து அவர் உங்களுக்கு தரும்போது எந்த குறைவுமே இருக்காது. அவ்வளவு பெரிய ஐஸ்வர்யம் உள்ள தேவன். வெள்ளியும் பொன்னும் என்னுடையது என்று சொல்லுகிறார், பூமியும் அது நிறைவும் என்னுடையது என்று சொல்லுகிறார். அவ்வளவு பெரிய தேவன் அவர். அவர்கிட்ட எடுக்க 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 குறைவே படாது. பிரியமானவர், அவ்வளவு பெரிய ஐஸ்வர்ய சம்மன்னர். உங்களை ஆசீர்வதிக்கிறது அவருக்கு சாதாரண ஒரு விஷயம். உங்களுடைய தேவை அவருக்கு சாதாரண ஒரு காரியம். உங்க தேவைக்காக தானே கலங்குறீங்க. பிள்ளைகளை படிக்க வைக்க என்ன பண்ண, இந்த வீடு கட்ட என்ன பண்ண, இஎம்ஐ செலுத்த என்ன பண்ண, இந்த காரியத்துல கடன் வாங்கிட்டேனே செலுத்த முடியலையே என்ன பண்ண. அவர் ஐஸ்வர்ய சம்மன்னர். அவரை பார்த்து கேளுங்க, நான் உண்மை தொழில் கொள்றேன், உண்மை துதிக்கிறேன், சோத்தரிக்கிறேன், ஆராதிக்கிறேன், என் காரியத்தை நீங்க பார்த்துக் கொள்ளுங்கன்னு சொல்லுங்க. தேவையை சந்திச்சிருவார். கடனே இல்லாத ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு தருவார். விசுவாசிக்கிறீங்களா? இப்ப ஜெபிக்கிறீங்களா தேவைக்காக? ஆண்டவரே, இந்த மகன் இந்த மகள் தேவையில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு இன்னைக்கு ஒரு பண தேவை இருக்குது. நீர் ஐஸ்வர்யம் உள்ள தேவன். உண்மை தொழுது கொள்றாங்க, உண்மை விசுவாசிக்கிறாங்க. நீங்க அந்த தேவையை சந்திங்க. இன்னைக்கு எல்லா தேவையை சந்தித்து கொடுத்து அதுல இருந்து விடுதலை கொடுங்க. கடன் இல்லாத ஆசீர்வாதமான வாழ்க்கை பிள்ளைகளை கொடுத்து ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன், ஆமேன்.